அத்தை இந்த கடை சூப்பராக இருக்குது அத்தை. இங்கே தான் நாங்கள் கிம்லிக்கு கிஃப்டெல்லாம் வாங்கினோம். எங்களுக்கும் கிஃப்ட் வாங்கி கொடுங்க அத்தை. சரி அதுக்காக தானே வந்திருக்கோம். தள்ளி விடாமல் பாருங்கள். என்னென்ன இந்த காட்டை எடுத்துக்கலாம், நம்ம என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? இங்கே பாரு, கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த பென் தானே நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க கிம்லிக்கு. அழகாக இருக்குல்ல? இது ஒன்று நான் வாங்கணும்னு நினச்சேன். இதை எடுத்து போடுங்க காட்டில். இதானே அந்த 5 கலரும் 7 கலரும் சூப்பராக இருந்துச்சு. கிம்லி ரொம்ப சந்தோஷப்பட்டா. சரி, வேற என்ன வாங்குவோம்? ஏய் வா, இங்கே செம்மையா எரேசர்ஸ் இருக்கு. எனக்கு பர்கர் எரேசர் வேணும். இங்கே பாருங்க, ஃபோன் இருக்கு, ஐஃபோன். சூப்பராக இருக்குல்ல இந்த ஐஃபோன் எரேசரு. டின் 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 டின். எனக்கு இது கண்டிப்பாக வேணும்ப்பா. அதை எடுத்துட்டியா? இங்கே பாரு, எவ்வளோ ஐஸ்கிரீம் எரேசர்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் மேலெல்லாம் பாரு, ஸ்டார் ஸ்டிக்கரு, ஸ்மைலி ஸ்டிக்கர். வாவ், சூப்பராக இருக்குது. எவ்வளோ கலர்ஃபுல் பென்சில் பாக்ஸ்லாம் இருக்குது. அத்தை எனக்கு இந்த ஐஸ்கிரீம் பொம்மை வாங்கி கொடுங்க அத்தை. இல்லை அது வேணும். இங்கே பாரு, ஷார்ப்னர். அது சூப்பராக இருக்குல்ல, முள்ளம்பன்றி மாதிரி. அப்புறம் எனக்கு இது பிடிஎஸ் ஸ்கேல் வேணும் அத்தை. கண்டிப்பாக இது வேணும். எனக்கு எரேசர் வேணாம், இது எடுத்துக்கிறேன். கிம்லி வச்சுருந்தால பர்சிஸ், நீ வர பிடிஎஸ்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த கிம்லியோட சேர்ந்து நீயும் பிடிஎஸ் பைத்தியமாகவே ஆயிட்ட போல இருக்கு. சரி எடு. அதை பின்னாடி திரும்பி பாரு, பெண்ணெல்லாம் இருக்கு. அட ஆமா, இந்த பிடிஎஸ் பென் எனக்கு வேணும். பிடிஎஸ் பென் வேணும். லிப்ஸ்டிக் பென்லாம் இருக்கு பாருங்களேன், செம்மையா இருக்குல்ல. எனக்கு இந்த பிடிஎஸ் பென் வேணும்ப்பா. பர்சிஸ், யோசிச்சு ஒன்று சொல்லு. சும்மா அது வேணும் இது வேணும் அப்புறம் வேணாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, ரெண்டுத்தையும் எடுத்துக்கோ. பிடிஎஸ்ங்கிற கிம்லி ஆட்டையை போட போறா. பின்னாடி பாரு, கிம்லியோட அம்மா இங்கே தான் அந்த மார்க்கர்ஸ்லாம் வாங்கினாங்க போல இருக்கு. தனித்தனியாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? எனக்கு வாங்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நல்ல வேலை அது இங்கே கிடச்சிருச்சு. சரி, என்ன கலர் எடுக்கலாம்? சரி, ப்ளூவே எடுக்கிறேன். அதான் அட்ராக்டிவாக இருக்குது. ப்ளூ எடு கேட்டி, ப்ளூ எடு. தள்ளி விடாத. என்ன இங்கே சத்தம்? சும்மா சத்தம் இல்லாமல் பார்த்துட்டு இருங்க. எனக்கு சத்தம் போட்டாலே பிடிக்காது. இல்லைன்னா ஃபைன் தான் கேட்பேன். அச்சோ, கடைக்கார திட்டுறாங்களே. சரி நம்ம எடுக்க வேணாம், அத்தையே எடுக்க சொல்லுவோம். ஓகேவா? அங்க பாரு, பிடிஎஸ் பென்சில் பாக்ஸ்லாம் இருக்கு. சரி, அதை எடு. என்ன சத்தம்? அச்சோ ரஷ்மிகா, அங்க பாருங்க. அச்சோ, திருட. ஐயோ பாரு. நாயகன் மீண்டும் வரான், 8 திக்கும் பயம்தானே. ஏய், என்ன கத்தி கூப்பாடு போடுற? ஒழுங்கு மரியாதையா எல்லாம் காசையும் எடுத்து கொடு, இல்லைன்னா கழுத்து அறுத்துருவேன். உங்களை எல்லாரையும் நான் சேர்த்து கத்துனீங்க, இவ்வளோ குத்தி கொன்னுருவேன். யோ இரியா, இங்கதானே இருக்கு, எடுக்க விடு. யோவா, கால் மீ சார். திருடர் சார், அங்கதான் பணம் இருக்கு, எடுத்துக்கோங்க. கத்தி கொஞ்சம் தள்ளியே வைங்க, தெரியாம குத்திட போறீங்க. அடுத்தது நீதான். இந்த பர்சுக்குள்ள என்ன இருக்கு எல்லாம் காசையும் எடுத்துக்கொடு, இல்லைன்னா இவ கத்தி வச்சு குத்திடுவேன். திருடர் சார், அதான் பணம் கொடுத்துட்டாங்களா, எதுக்கு உங்களை திரும்ப கேக்குறீங்க? ஓ, என்னையே கேள்வி கேக்குறீங்களா? அச்சச்சோ, தள்ளி வைங்க. அப்பாடி, தப்பிச்சு ஓடிடுறா. என்ன கெஞ்சிட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா? குத்தி போட்டு போயிட்டே இருப்பேன், பாத்துக்கோ. எடு. என்ன இந்த கடைக்கார லேடி எப்படி தெரிச்சு ஓடிட்டாங்க? நம்ம அத்தையை நம்ம தான் காப்பாத்தி ஆகணும். எதை வச்சு அடிக்கலாம்? இந்த சார்ட் பேப்பர் எடுத்தா இதாயிருமே, பிஞ்சுருமே. எதை வச்சு அடிக்கிறது? ஐடியா. என்ன 2 பேரும் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? பயமா இருக்குடா, ஏதாச்சும் பண்ணுடா. பண்றேன். எனக்கு ஒரு ஐடியா. இத பாத்தியா? இத எடுத்து என்ன பண்றேன்னு பாரு. நாயகன் மீண்டும் வருவேனா? இறா உன்னை டமால். ஏண்டா தடியா, எங்க அத்தை மேலேயே நீ கத்தி வைக்கிறியா? உன்ன சாரனு கூப்பிடணுமா? தடி பயல, டம்மு. போடா, இனிமேல திருடுவ. அதி சங்குலே நெருக்கிறாளே. ஆமா, ஐயோ, அளவுடுகடா சாமி. அப்பாடா, ஏண்டா ஷாப்பிங் பண்ற இடத்துல கலவரம் பண்றதா என்னடா நீங்க? ஒரு வழியா தப்பிச்சிட்டோம். நீங்க இல்லைன்னா கண்டிப்பா எங்களால ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. சின்ன பசங்களா இருந்தாலும் தைரியமா பண்ணதுக்காகவே உங்களை பாராட்டலாம். அந்த திருடன் போயிட்டானா? அப்பாடி பிள்ளைங்களா, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இல்லைன்னா கண்டிப்பா இன்னைக்கு அவன் என்ன கொன்றுப்பான். காசும் போயிடுச்சு, என்ன பண்றது? பரவாயில்ல, நீங்க என்ன காப்பாத்திட்டீங்களே, அதுவே போதும். ஆன்ட்டி, இவளுங்க மிதிச்ச மிதியில அந்த திருடன் காசையே கீழே போட்டு தெரிச்சு ஓடிட்டான். அங்கதான் இருக்கு, எடுத்துக்கோங்க.
அப்பாடே என் காசும் கிடைச்சிருச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீங்க இல்லைன்னா கண்டிப்பா எனக்கு இது கிடைச்சிருக்காது. சரி வேற என்ன வேணுமோ அந்த ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சேருவோம். வாடா ஜாக் சீக்கிரம். இந்த கீச்செயின் வேணுமா? நீ கேட்டெல்லாம் அழகா இருக்கு. சரி இதை எடுத்துக்கலாம். வந்ததே இந்த கிராஃப்ட் பேப்பர் வாங்க தான். இதை மறந்துட்டோம் பாருங்க. பாரு ஃபோம் ஷீட் இருக்குது, நிறைய கலர்ஸில் வச்சுருக்காங்க. செட்டாக கூட அப்படியே எடுத்துக்கலாம். இங்கே பாரு டெக்ஸ்சர் ஷீட்டு, அப்புறம் இங்கே அனிமல்ஸு, இங்கே பாரு சார்ட் எல்லாம் இருக்குது. சரி இந்த பர்பிள் கலர் சார்ட் உனக்கு தேவைப்படும், எடுத்துக்கோ. எனக்கு பிங்க்கும் வேணுமா? சரி இந்த டேபிள் அழகாக இருக்குல்ல, ஆனால் ஒன்று தான் இருக்குது. அப்புறம் ஒன்று வாங்கிட்டு போனால் எல்லாருமே சண்டை போட்டுப்பீங்க. சரி கீழே போடாத, திட்ட போகிறாங்க அவங்க. இதை எடுத்து காட்டில் போடு. அதே ஷீட்டில் ஃபோம் ஷீட்டில் எனக்கு ஒன்று வேணும், கிளிட்டர் ஷீட்டில். அதுவும் பர்பிள் எடுத்துக்கிறேன். மேடம் இதெல்லாம் எவ்வளோ ஆச்சுன்னு கொஞ்சம் பில் போட்டு கொடுங்க. எவ்வளோ மேடம் ஆச்சு? 2300 ரூபாமா? ஓ 2300 ரூபாவா? சரி இந்தாங்க, ஜிபே பண்ணிக்கிறீங்களா? உங்கள் ஃபேமிலி எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கு எனக்கு. உங்கள் சின்ன பசங்கள்லாம் என்னை எப்படி என் உயிரே காப்பாற்றிருக்காங்க. இந்த 2300 ரூபா நான் உங்களுக்கு தர மாட்டேன்னா, நீங்கள் வாங்கின எல்லா பொருளையும் நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துக்கோங்கம்மா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என் உயிரை காப்பாற்றினதுக்கு, என் காசையும் திருப்ப கொடுத்ததுக்கு. ஜாலி, தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. பார்த்தீங்களா சிட்டீஸ், நம்ம ஒருத்தங்களுக்கு நல்லது செஞ்சால் நமக்கும் நல்லதே நடக்கும். ஓகே சிட்டீஸ், பாய்.